ஹாய், வெல்கம் டு கோவி குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பைனாப்பிள் கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா. ஒரு பேன் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு முந்திரியும் திராட்சையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதே பேனில் பொடியாக நறுக்கி வச்சுருக்க பைனாப்பிளை சேர்த்து நல்லா கலரி விட்டு அடியேதும் பிடிச்சிடாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து விட்டுருங்க. பைனாப்பிள் லைட்டாக வறுபட்டதும் பைனாப்பிள் வேகிறதுக்கான தண்ணியை ஊற்றி இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். பைனாப்பிள் நல்லா கொதித்து நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்து இதை எடுத்து வச்சுருங்க. வேறு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து 1 கப் ரவை இதையும் சேர்த்து நல்லா கலரி விட்டுடலாம். அடியேதும் பிடிச்சிடாமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுக்கணும். இப்போ பாருங்கள், ரவை நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்க பைனாப்பிள் தண்ணியும் இதோடு சேர்த்து நல்லா கலரி விட்டுருங்க. அடியேதும் பிடிச்சிடாமல் கைவிடாமல் கலரிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ரவையும் பைனாப்பிளும் நல்லா வெந்து வரணும். அந்தளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு அதையும் நல்லா கலரி எடுத்துக்கலாம். 1 கப் ரவைக்கு 1.5 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா கலரி விட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கலரி விட்டுருங்க. இப்போ எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை அதோட 2 ஏலக்காய் சேர்த்து அதையும் போட்டு நல்லா கலரி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்ம பைனாப்பிள் கேசரி ரெடி. இது ஒரு டைம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.